மூத்த ஆசிரியர் திரு விஜயனுக்கு மத்திய அமைச்சர் திரு எல் முருகன் அளித்த இந்த பிரத்யேக பேட்டியின் ஒரு பகுதியை பார்த்துட்டு தொடர்ந்து பேசும். திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து கூட பல கட்சிகள் வெளில வந்து எங்கள் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஏன்னா கூட்டணியில் எதுவும் நிலைத்தன்மை கிடையாது. நீ வெயிட் பண்ணி பாருங்க, அதில் யார் வர்றாங்கன்றது முக்கியம், எப்போ வர்றாங்கன்றது தான். ஒரு தேர்ந்த அரசியல்வாதியா அவங்க கூட்டணிக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த இல்லை, குழப்பம் இல்லை, வர்றதுக்கு ரெடியாக இருக்காரு ஒருத்தர், ரெடியாக இருக்காரு. நாங்கள் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம். அது யார் என்பதை நான் இப்போ சொல்ல போகிறதில்ல. நான் யாரை சொல்கிறேன்னு நீங்கள் தெரிஞ்சிருப்ப ஒரு அனுமானம் கூட உங்களுக்கு வந்திருக்கலாம். ஓஹோ, கொஞ்சம் ஒரு அது வந்து நம்ம எல்லாமே சொல்லிட்டா அரசியலில் வந்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்காது இல்லையா? கொஞ்சம் எதிர்பார்ப்புகள் இருக்கட்டுமே. ஏற்கனவே அவர் நம்ம கூட கூட்டணியில் இருந்தவர் தான். ஓகே, அதனால இல்லாதவரெல்லாம் கிடையாது. ஏற்கனவே வாஜ்பாய்ஜி அவர்கள் இருக்கும் பொழுது நம்ம கூட கூட்டணியில் எல்லாம் இருந்தவர்கள் தான். திரு நித்யானந்தம், எல் முருகன் சொல்ல மாட்டேன்றாரு, நேர்கள் யூகத்துக்கே விட்டுறோம் அப்படின்னு சொல்றாரு. உங்களுக்கு ஏதாவது இது தகவல் தெரிஞ்சா சொல்லலாம். எந்த கட்சி பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கு பாஜக? நேர்பட பேசி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். முருகன் அவர்களிடமோ மாநில தலைவர்களிடமோ அகில இந்திய தலைவர்களிடமோ அமித்ஷாவிடமோ யார் பேசி கொண்டிருக்கிறார் என்பது வெளியே விடுவதில்லை என்று அவரே சொன்ன பிறகு நான் அதை மீறி எனக்கு தெரிந்தால் கூட சொல்வது நியாயமாக இருக்கு. நீங்க ஏதாவது பூடாகமா ஏதாவது ஒன்று சொல்லுங்க, நாங்களே புரிஞ்சு. அது அவரே சொல்லிட்டாரு. நீங்க அவர் சொன்னதை கூர்ந்து கவனிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த இடத்துக்கு போயிருப்பீங்க. எந்த கட்சி வேண்டுமானாலும் வரலாங்க. திமுகவில் காங்கிரஸ் வர முடியாது, கம்யூனிஸ்ட் வர முடியாது. அதில் அல்லாத மற்ற எந்த கட்சியுமே திமுகவோட கூட்டணியிலிருந்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அவர் எந்த கட்சியை சொல்கிறார் என்று தெரியவில்லை. அவருக்கு நெருக்கமான சகோதரர் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த கட்சியாக இருக்கும் என்று நீங்களே யூகித்துக் கொள்ளுங்கள். அவர் அந்த வார்த்தையை சொல்லியிருக்கிறார்கள். அதுவேளை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள் பாஜக எதிர்ப்பு, திரு மோடி எதிர்ப்பு அப்படின்ற புள்ளியில தான் கூட்டணி அமைச்சிருக்கிறாங்க. இப்போ பாஜகவோடு பேச்சுவார்த்தை நடத்தணும்னா இவ்வளவு நாள் அவங்க சொன்னாங்கல்ல, பாஜக எதிர்ப்புல ஒன்று சேர்ந்துருக்கிறோம், மோடி எதிர்ப்புல ஒன்று சேர்ந்துருக்கிறோம் அப்படின்றதே அர்த்தம் இல்லாம போயிடும்ல. அப்ப திரு முருகன் சொல்றது ஏற்றுக்கொள்ளும்படியா இருக்கா? இந்த புள்ளி தானே எனக்கு இது எல்லா கட்சிகளையும் இணைச்சிருக்கு, திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகளை. திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியிலே இருக்கின்ற வரை இந்த புள்ளிக்கு அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். அந்த கூட்டணியிலிருந்து வெளியே போய்விட்டால் இவர்கள் சொல்லுகின்ற இந்த கருத்தை எடுபடாது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பலத்தினாலே தான் அந்த கூட்டணியுடைய கட்சிகள் வெற்றி பெறுகின்றன. அதை எதிர்த்து வெற்றி பெற்றதாக தனிப்பெரும் கட்சியாக அல்லது உழைக்கின்ற கட்சியாக உழைத்தாலும் கூட வெற்றி பெறும் அளவிற்கு இருக்கின்ற கட்சியாக ஒரு கட்சியும் அங்கே கிடையாது. வெற்றிங்கிறது ரெண்டாம் பட்சம். எங்களுக்கு முதலாவதாக நாங்கள் பார்க்கறது மதச்சார்பற்ற கூட்டணி, பாஜக எதிர்ப்பு, மோடி எதிர்ப்பு, அதுதான் முதல்ல, அதுதான் பிரதானம். வெற்றிங்கிறது இரண்டாவது இலக்கு. தேர்தலில் வெற்றி எல்லாம் இப்பொழுது ரொம்ப பழையதாகிவிட்டது. அவையெல்லாம் உண்மையல்ல என்ற அளவில் காலம் கனிந்து கொண்டிருக்கிறது. ஏன் என்று சொன்னால் பாஜக மதவாத கட்சி அல்ல என்று பல இடங்களிலே நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் என்றோ ஒரு நாள் அப்படி நடந்தது இப்படி நடந்தது, யாரோ ஒரு இருவர் செய்தார்கள் என்பதை சொல்லி அதை சொல்லுகிறார்கள். ஆனால் அது உண்மையல்ல என்பது கொஞ்சம் கொஞ்சமாக நிரூபணமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் இலக்கு 2026 மட்டும் இல்லை அந்த கட்சிகளுக்கு. சட்டமன்ற தேர்தல் மட்டும் அந்த கட்சிகளுக்கான கூட்டணி இலக்காக, கொள்கை இலக்காக இல்லை. 2009 அவங்களுக்கான தேர்தல் இலக்காக இருக்கு. நாடாளுமன்ற தேர்தலையும் அவங்க மனதில் வச்சுதான் கூட்டணியில் இருக்கிறாங்க. கடந்த காலத்திலே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். 2017 இருந்து கடந்த காலத்திலே ஒன்றாகத்தான் இருந்தார்கள். அதுவே தொடர வேண்டும் என்று அரசியலிலே கட்டாயம் எங்கேயுமே கிடையாது, எப்பொழுதுமே இருந்தது. காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகவே வந்தது. ஆனால் திமுக பல தேர்தல்களிலே காங்கிரஸ் கூட்டணியோடு தான், காங்கிரசும் திமுகவும் கூட்டணியாகத்தான் இருக்கின்றன. காங்கிரஸை பூண்டோடு ஒழித்த கட்சி திமுக, அது காங்கிரஸுக்கே தெரியும். பெருந்தலைவர் காமராஜர் இருக்கின்ற காலத்திலேயே பின்னர் அவர்களால் எழுந்து நிற்கக்கூட முடியவில்லை. ஆனாலும் கூட திமுகவை கட்டி கொண்டு எழுகிறார்கள். ஏன்? அதுதான் அரசியல். வெற்றி இடம் எவ்வளவு கிடைக்கும். அதிமுகவையே விமர்சிக்கிறாங்க, அதிமுக மேலேயே கோவப்படுறாங்க. நீங்க ஏன் பாஜக கூட்டணியை வச்சுக்கிட்டீங்க, பாஜகவோடு ஏன் நீங்க போய் சேர்ந்தீங்க அப்படின்னு திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளே அதிமுகவை விமர்சிக்கிறாங்க. பாஜகவோடு நீங்க போயிருக்க கூடாது, அவங்க உங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு. திரும்பி பாஜகவோடு சேர்வாங்களா அவங்க? அதை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது.
பாஜகவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அது முழுமையாக ஈடேறுகின்ற வரையிலே அவர்கள் மீது உள்ள நம்பகத்தன்மை திராவிட முன்னேற்ற கழக அணியிலே தான் இருக்கிறார்கள் என்ற இல்லாமல் போய்விட்டார்களோ வேறு பேச்சு நடத்துகிறார்களோ என்ற சந்தேகம் எழாத வண்ணம் வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக மற்ற கட்சிகளை காட்டிலும் யாரெல்லாம் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்களோ அவர்கள் அழுத்த நிறுத்தமாக பாஜகவை எதிர்ப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் நிரூபிக்க வேண்டும், எங்களுக்கும் பாஜகவும் தொடர்பில்லை, நாங்கள் திமுகவோடு தான் இருக்கிறோம். ஒரு நாள் காலையில் விடியும் பொழுது என்ன செய்தி வருமோ அந்த செய்தி தான் நிரந்தரமானது. அரசியலை பொறுத்தவரை, தேர்தலை பொறுத்தவரை கொள்கை கூட்டணியெல்லாம் கிடையாது. கூட்டணியில இருந்த என்டிஏ கூட்டணியில இருந்த பாமகவுக்குள்ள உட்கட்சி முதல் இன்னும் இருக்கு, அப்பாவுக்கும் பையனுக்கும். தேமுதிக ஜனவரி மாதம் நாங்க கூட்டணி தொடர்பான முடிவை சொல்றோம் அப்படின்னு அவங்க பிரஸ் மீட்ல பிரேமலதா சொல்றாங்க. திமுகவில் இருக்கக்கூடிய கட்சிகள் என்னைக்காவது நாங்கள் கூட்டணியை விட்டு வெளியே போயிடுவோம், எங்களுக்குள்ள உரசல் இருக்கு, எங்களுக்கு நாங்கள் வேற எங்கேயாவது பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கோம் அப்படின்னு எங்கேயாவது பேசுறதோ ஒரு சமிங்கை கொடுக்கறதோ தெரியலையே. உங்களுடைய கேள்வி அப்பாவித்தனமாக இருந்தாலும் நியாயமாக இருக்கிறது. என்ன என்று சொன்னால் பாமக திமுக கூட்டணியில கடந்த 2 தேர்தல்களிலே தெரியல. திமுக கடந்த பாமக கடந்த 2 தேர்தலில் பாராளுமன்றமோ சட்டமன்றமோ திமுக கூட்டணியிலே இல்லை. அதுபோலத்தான் விஜயகாந்த் கட்சியும் திமுக கூட்டணியிலே இருக்கவில்லை. இல்ல, நான் அப்படி கேட்கல. என்டிஏ கூட்டணியில இருந்த பாமகக்குள்ள ஒரு உட்கட்சி மோதல் நடந்துட்டே இருக்கு, அப்பா பையனுக்கு சண்டை நடக்குது, இன்னும் பிடி கொடுக்கல, எங்க போறோம் கூட்டணி தொடர்பான அவங்க ஒரு பிடி கொடுக்கல, எதையுமே யூகிக்கவும் முடியல, இன்னைக்கு வரைக்கும் சண்டை தொடர்ந்துட்டு இருக்கு. பிரேமலதா என்டிஏ கூட்டணியில தொடர்றோம்லாம் சொன்னாங்க, ஆனா இப்ப நாங்க ஜனவரி மாதம் சொல்லுவோம் அப்படின்னு அவங்க வந்து பிடி கொடுக்காமையே பேசுறாங்க, கூட்டணியை இருந்ததை உறுதிப்படுத்தல. திமுகல இருக்கக்கூடிய கட்சிகள் எங்கேயாவது பேசுறாங்களா, எங்களுக்குள்ள பிரச்சனை இருக்கு, விரிசல் இருக்கு, இடைவெளி இருக்கு, பேச மாட்டார்கள், நாங்க வெளியேறுவோம், வேற கட்சியோட நாங்க பேசிட்டு இருக்கோம், அப்படி ஏதாவது ஒரு பிடி கூட கிடைக்க மாட்டேங்குது. பாமகவோ தேமுதிகவோ எந்த கட்சியில வேண்டாலும் எப்பொழுது வேண்டாலும் மாறி மாறி சேர்ந்து இருக்கிறார்கள். மற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி பலமான கூட்டணி. அவர்கள் எடுத்ததுக்கெல்லாம் வேறு கட்சிக்கெல்லாம் போய் சேர்றது என்பது கடந்த ஒரு மிக அருகிலே நாம் பார்த்தால் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்ப இன்டாக்டா இருக்காங்க, இன்டாக்டா இருக்கிறாங்க. அந்த இன்டாக்டா இருப்பது போல, கட்டுக்கோப்பாக இருப்பது போல காண்பித்தால் மட்டுமே தான் அவருடைய நம்பகத்தன்மை அந்த கூட்டணியில இருக்கும். 8 வருஷம் காமிக்கிறாங்க. 8ன்றது 9 வருஷம் ஆகாதா? ஒரு கட்சிக்கு இத்தனை வருஷம் ஏதாவது காலக்கேடு இருக்கிறதா? அப்படி ஒன்றும் கிடையாது. அதனால பேச்சுவார்த்தை முடிந்து அவர்கள் பாஜக கூட்டணியிலே இருக்க போகிறார் என்ற அறிவிப்பு வருகின்ற அன்றைய காலை தான் இது ஏன் என்று சொல்வார்கள். ஏன் இணக்கமாக இருந்தது போல இருந்தார்கள், கேள்வி கேட்கவில்லை என்பதற்கான விட கிடைச்சிரும், கண்டிப்பா விளக்கம் சொல்லுவாங்க.